சார் ஃபாலோ மீ. ஆபீசர் சார், நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க, இந்த அள்ள கைங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், வச்சுக்கங்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். ஒவ்வொரு முறையும் அந்த பையன் தப்பு பண்றான், நாம அவனுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அடி வாங்கி அவன் உடம்பே மரத்து போச்சு. அவன் என்ன பண்ணலாம் சார்? அவன் ஊருக்கு அமுச்சு வச்சிடலாம் சார். எஸ். நோ, அவன் தப்பு பண்ண வரல, படிக்க வந்திருக்கான். நம்ம நாட்டை நம்பி வந்தவன நாம எப்படி திருப்பி அனுப்புறது? கரெக்ட் சார். மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம இருக்க, எப்பவும் அவனை நம்ம கண்காணிப்புல வச்சிருக்க ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? சார், லேடி ஆபீசர் ரீட்டா அப்பாயிண்ட் பண்ணலாமே. குட் சாய்ஸ். இன்னைக்கு உன்னுடைய மோட்டார் சைக்கிள்ல யாராவது ஒரு பொண்ணை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டியா? ஐயோ, எப்படி போய் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நியூஸ் இன்டர்நெட்ல வந்ததா இல்ல ஃபேக்ஸ்ல வந்ததா? அதுல வந்திருந்தா கூட அதை கிசுகிசுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அப்பனை நேர்ல வந்து உங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதோ இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஏன்பா ஒரு பொண்ண மோட்டார் பைக்ல கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டத ஏன்பா இவ்வளவு பெருசுபடுத்துறாங்க? இது பார்ப்பா, பள்ளியில பாக்குற பொண்ணை பைக்ல ஏத்திட்டு போய் காலேஜ் இறக்கி விட்டா அது தப்பு இல்ல. ஆனா அதே பொண்ணை அவ வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டா ரொம்ப தப்பு. ஏன் தெரியுமா? அங்க பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாக்குறது பேரண்ட்ஸ். அப்பா, ஓ சத்தியமா, அம்மா சத்தியமா, ஏன் சத்தியமா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. எனக்கு என் காலேஜ்ல நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இந்த பொண்ணு அந்த லிஸ்ட்ல கூட இல்லப்பா. இது பார்ப்பா, நீ எந்த பொண்ணையும் காப்பாத்த வேணாம், பைக்ல ஏத்த வேணாம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம். நீ எப்ப வந்த? நீங்க டைட்டில் போடும்போதே வந்துட்டேன். ஏங்க, எவனா ஒருத்தன் என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொல்லுவான், அதை நான் நம்பணுமா? எப்ப நீயே இந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டியோ அப்புறம் எனக்கு என்ன ஹாப்பி தானே? சின்ன சின்னதாய் குயில் வீடு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிலா சோறு. இன்பம் இன்பமாய் ஆசை மழை, எங்கள் நெஞ்சம் நெஞ்சமாய் அன்பின் இழை. ஒரே ஜதியே ஒரே சுதியே, இதயம் துடிக்கிறதே, 3 இதயம் துடிக்கிறதே. சின்ன சின்னதாய் கோயில் வீடு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிலா சோறு. இன்பம் இன்பமாய் ஆசை மழை, எங்கள் நெஞ்சம் நெஞ்சமாய் அன்பின் இழை. தந்தை மார்போடு மெல்ல நாம் தூங்கிக் கொண்டு என் ஜென்மம் உணர்வே. பிள்ளை பேசும் முதல் வார்த்தை இன்றும் எங்கள் காதோடு. என்பதென்ன பூஜை அறை என்பதென்ன, பெற்றெடுத்த தெய்வங்களே. பாசம் கலந்து புன்னகைத்தோ, நேசம் நிறைந்த பூ பறித்தோ. சின்ன சின்னதாய் குயில் வீடு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிலா சோறு.
செய்த தவம் யார் தந்த வரம் நாம் இங்கு அறியோம். உயிர் பூங்கூட்டணியில் தேன் கூடு கட்டி நாம் ஒன்று கலந்தோ. நேசம் என்னும் நீர் வீழ்ச்சி நனைந்து போகும் பூக்கள் நாம். மாசம் என்னும் பூங்காவில் பறந்து போகும் மேகம் நாம். தந்தை என்னும் புத்தகத்தை அன்னை என்னும் கண்கள் கொண்டு என்றும் என்றும் நான் படிப்பேன். எங்கள் வீட்டின் சிரிப்பலைகள் என்றும் பேசும் கடலைகள். சின்ன சின்னதா குயில் வீடு அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிலா சோறு. இன்பம் இன்பமாய் ஆசை மழை எங்கள் நெஞ்சம் நெஞ்சமாய் அன்பின் இடை. ஒரே ஜதியில் ஒரே சுதியில் மூன்று இதயம் துடிக்கிறதே, மூன்று இதயம் துடிக்கிறதே. இவரு முருகேஷ், சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வேலை செய்யறாரு. மாச சம்பளம் 35,000 ரூபாய். இவர் ரகு, ஸ்டீல் கம்பெனில ஜிஎம்மா இருக்காரு. மாச சம்பளம் 40,000 ரூபாய் வாங்குறாரு. இவர் ஆனந்த், எக்ஸ்போர்ட்டர். யூஎஸ்க்கு சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றாரு. எனக்கு இந்த சம்பளம் வாங்குற கூலிக்காரெல்லாம் வேணாம், சம்பளம் கொடுக்கிற முதலாளி தான் வேணும். மூணாவதா சொந்த பிசினஸ் பண்றான்னு சொன்னியே, அவனே பேசு. அப்போ நாளைக்கு காலையில இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுங்களா? ஏன்னா நாளைக்கு மத்தியான ஃபிளைட்ல யூஎஸ்க்கு போறேன்னு சொன்னாரு. வர 1 வாரம் ஆகும். 1 வாரமா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். அப்பா, எனக்கு நாளைக்கு காலையில காலேஜ்ல செமினார் இருக்கு. என்னால லீவ் என்ன போட முடியாது. பொண்ணு பார்க்கணும்னா காலேஜ்ல வந்து பார்க்க சொல்லுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆஹா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணமே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லையே. திடீர்னு வந்தா இந்த ஊர்ல எங்க ஒதுங்குவாங்க? போலீஸ். ஏய், என்ன பண்ற? இது டிரான்ஸ்ஃபார்மர் தேடிக்கிட்டு இருந்தேன். எனி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்? இல்ல, என்னோட எமர்ஜென்சி ப்ராப்ளம். வண்டியில ஏறு. உள்ள பாத்ரூம் இருக்கா? ஷட் அப். என்னங்க இது? எங்க ஊர்ல எல்லாம் கைதியை லாக்கப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை பிரியாணியா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எப்படி முதல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறமா லாக்கப்ல போட போறீங்களா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ரிவர்ஸ்லயே நடக்கும். நோ, ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பரவாயில்லைங்க, நான் பெண் போலீஸ் கை கொடுக்கறதே இல்லைங்க. அதுவும் முன்னாடி பாக்கெட் வச்ச பெண் போலீஸ் பக்கம் கை கொண்டு போறதே இல்லைங்க. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் மேம். என்ன சாப்பிடுறே? நீங்க பே பண்றதா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவேன். 2 கோக். அவ்வளவுதானா? சொந்த ஊரு? மதுரை. எங்கே தங்கி இருக்கே? ஃப்ரெண்டு ராம் வீட்ல. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, பல வருஷமா நான் ஸ்டூடெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவே? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எப்படின்னா? லுங்கி மட்டும் தான் கட்டுவேன். இன்சைடு வாங்க மேடம். டோன்ட் வரி மேம், டாக்டர் கால் பண்ற உடனே ஆம்புலன்ஸ் வந்துரும். உங்களை அட்மிட் பண்ணிடலாம். ஐ அரேஞ்ச் இட் இமிடியட்லி. டோன்ட் பேனிக். ஏய், என்ன உளவு பார்க்கிறதுக்காக வந்திருக்கியாடி? உன்னை இப்பயும் சொல்றேன். Sit down, sit down. Cool down, cool down. பாத்தீங்களா ஆபீசர், உங்க விக்கல் நின்னு போச்சு. Thank you, thank you, thank you. ஆச்சரியமா இருக்கு. எப்படி? இது தமிழ்நாட்டோட கை வைத்தியம். திடீர்னு விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா வந்த விக்கல் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். Thank you. இதுக்காக நாங்க உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிடல் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு போனாதான் உயிர் போயிரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வச்சிருக்கோம். வேற என்ன தெரியும்? நம்ம பில்லுக்கு அடுத்த வர காசு கொடுக்க வைக்க தெரியும். எப்படி? இப்ப கத்தி எடுக்கிற சாக்கல நம்ம பில்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். என்ன 2 பேரும் 2 திசையில போயிட்டாங்க? பின்ன அவனை இன்சல்ட் பண்ணி பேசினா அவனுக்கு கோவம் வராதா? அது உன் எதிரில. ஏன் எதிரில என்ன நடந்து தெரியுமா? 2 பேரும் ஒரே வண்டியில கட்டி பிடிச்சுக்கிட்டு போனாங்க. தனியா இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் லிப்ட்ல கட்டிக்கிட்டாங்க,
யாருக்கும் தெரியாம பைக்ல போகும்போது ஒன்னா ஒட்டிக்கிட்டாங்க. இந்த டிராமாலாம் நம்ம எதிரில தாமா. அப்படின்னா இவங்க 2 பேரையும் யாரும் இல்லாத இடத்துல தனியா சந்திக்க வச்சா மாட்டிக்குவாங்கங்கிற. மீட் பண்ண வச்சா போச்சு. அதை விட்றா, அது அங்கேயே இருக்கட்டும்டா. ஸ்ரீராம், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியாடா? என்னடா? நம்ம லைப்ரரியில பயாலஜி ரேக்குக்கும் பிசியாலஜி ரேக்குக்கும் நடுவுல புதுசா லவ்வாலஜின்னு ஒரு ரேக் வச்சிருக்காங்களாம். அதுல லவ்னு புதுசா ஒரு புக் வந்திருக்குதான். அந்த புக்கை எனக்காக நீ ஏறி எடுத்து தர மாட்டியா? என்னடா அது ஜூவாலஜி பயாலஜின்னு நீ போய் எடுத்துக்க வேண்டியதானே? முடியாதுடா. ஏற்கனவே போலீஸால என் பாட்டமாலஜில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸா. இதுல நான் ஏறி எடுத்து கீழே விழுந்து பட்ட இடத்துல பட்டுச்சுன்னா என்னடா பண்றது? அது மட்டும் இல்ல, இதோ வரானுங்களே இவனுங்க சொல்றானுங்க நீ ஏற்கனவே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவனா, அதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா, நான் உன் வீட்லயே இருக்கிறேன், உன் சாப்பாட்டே சாப்பிடுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேடா? உதவியா? நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், எப்ப பண்ணுவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணுவேன். இப்ப போய் இந்த புக் எடுத்துட்டு வரேன். இப்படி சூடு. தேங்க்ஸ். இடையில ஒரு 3 வருஷம் அந்த மனுஷன் கேப் விட்டாரு. அந்த கேப்ல 300 பேர் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம். இவருதான் மாப்பிள்ள. என் பொண்ணு இந்துவ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. பார்க்கலாமா? பொண்ணு பார்க்கவா? காலேஜுக்கா? என்ன பண்றது, இவரு மத்தியானம் பிளைட்ல அமெரிக்கா போறாரு. அவன் என்னடா லீவு போட மாட்டேன்ட்டா. அதான் காலேஜுக்கு. சாதாரணமா பொண்ணை வீட்டுல பாப்பாங்க, கல்யாண மண்டபத்துல பாப்பாங்க, கோவில்ல பாப்பாங்க, இல்ல யாராவது சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷன்ல பாப்பாங்க. காலேஜ்லயே வந்து பொண்ணை பாக்குறத இங்கதான் பாக்குறேன். ரொம்ப புதுமையா இருக்கு. பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் வரலையா? சார், எனக்கு ஃபாதர் இல்ல. என்னோட மதர் யூஎஸ்ல இருக்காங்க. பொண்ணை எனக்கு பிடிச்சா போதும், அவங்க எந்த அப்செக்ஷனும் பண்ண மாட்டாங்க. பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும். ஏன் மூஞ்சி மாதிரி இல்ல, வந்து பாருங்க. நூலக வனத்தினில் நூதன நிலவு ஒரு புத்தக பூவினை தேட ஒரு சூழ்நிலையால் அவள் கால் தடுமாறிட காளையின் தோளினில் சாமி தென்றலும் தென்றலும் சேர அதை புத்தக பூக்கள் மூட உடன் கண்டது உறவு புயலும் விழிக்கடலில் நடந்தது புயலும். புதிய கதை, புது கவிதை, காதலிக்காத காதல் கதை, இளைய கதை, இனிய கதை, ஏதும் அறியா பருவ கதை. அவள் மனதை, அவன் மனதை அறியாதவர்கள் இணைத்த கதை. பொய்யதையும் மெய்யதையும் புரிந்து கொள்ளாத புதுமை கதை. என்ன இது ராஜகாட்சி? ஒவ்வொரு கிராமத்திலும் காதலனும் காதலியும் பூவுக்குள் இருந்து பூத்தூறுவதை பார்த்திருக்கிறோம், நீருக்குள் இருந்து வேர்த்து வருவதை பார்த்திருக்கிறோம். But this is the first time. புக்ஸுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தது சூப்பர் சார். I love the emotion. அப்படியே 2 பேருக்கு ஜூம் ஷாட் போய் அப்படியே என்னடா இது, தொண்டையில மகுடி வாசிக்கிறவன் வந்துட்டானே. எஸ்கேப். சூப்பர். இதுக்கு தான் காலேஜுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டீங்களா? பசங்களோட சந்தேகத்தையும் தீர்த்துட்டா, தான் அப்பனுக்கு யாரு மாப்பிள்ளைங்கிறதையும் காமிச்சிட்டா.